சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா ஸ்ருதி சொன்ன மாதிரியே அவங்க புதுசாக ஆரம்பிக்க போகிற அந்த ரெஸ்டாரண்ட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என்னென்ன தேவையோ எல்லா பொருளையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னம்மா மீனா இதெல்லாம்னு கேட்க, அதான் நம்ம ஸ்ருதி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறாங்கல்ல, அதான் தேவையான எல்லா பூ, அங்கே அலங்கார பொருள் எல்லாத்தையுமே நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை அங்கே வந்து ஸ்ருதி கிட்ட, ஏம்மா எங்களெல்லாம் நீ கூப்பிட்டியே, உன் அம்மா அப்பா அவங்கள ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு வர வச்சிருக்கிறியான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது பெருசாக என்கிட்ட ரொம்ப பணம்லாம் இல்லை. என் அம்மா தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் சேர்த்து வச்ச பணத்தால் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்கும் போது அவங்கள எப்படி நான் கூப்பிடாம இருப்பேன்? நான் சந்தோஷமாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத நினச்சி என் அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு என் அம்மா அப்பான்னு எல்லாருமே வருவாங்க அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி கேட்டுட்டு இருக்கும்போது விஜயா ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, அதானே இந்த ஸ்ருதி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்னு உடனே அவங்க அம்மா வீடு தேடி வந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இந்த ரோகிணியும் இருக்காளே, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா. ஆனால் இவளால் என் பையன் மனோஜ் கடையில் பிரச்சனை மட்டும்தான் வருதே தவிர்த்து பெருசாக இந்த ரோகிணி என்ன அப்படி மனோஜுக்கு உதவி செஞ்சுட்டா? நீ கவலைப்படாதம்மா ஸ்ருதி, நான் கண்டிப்பாக ரவிக்கிட்ட பேசுகிறேன். நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்போது நீ மட்டும் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக ரவியும் உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே ஸ்ருதியும், ரவியா மனசு மாறி வரணும் ஆண்டி, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏம்மா நீ வேற உன்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், அப்புறம் எப்படிம்மா ரெஸ்டாரண்ட் வேலையை பார்த்துப்பேன்னு கேட்க, அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன். சமைக்கிறதுக்காக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறதுக்குன்னு நான் இல்லாதப்ப ரெஸ்டாரண்ட்டை கவனிக்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் எப்படி நான் செய்யணும் நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் பையன் எனக்கு துணையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரவிக்கு கொஞ்சம் கூட இதிலலாம் அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்ல, அங்கே தன்னுடைய ரெஸ்டாரண்ட் வேலையை முடிச்சுட்டு ரவி வீட்டுக்கு வராரு. உடனே விஜயாவும், ரவி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதான் ஸ்ருதி பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறாள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா ஸ்ருதி அவள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு சொல்ல, இதில் என்ன அவள் ரெஸ்டாரண்ட் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுன்னு, நீயும் இங்கே ஸ்ருதிக்கு உதவி செய்ய வேண்டாமா? நீ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்தால் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். மனோஜ் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான்னு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உன்னையும் பாராட்டி பேசுவேன்ல. இன்னும் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் சம்பளத்துக்கு தான் நீ வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறியா? அப்படி என்ன அவசியம் இருக்குது? நான் சொல்கிறத கேளு. ஏன் உன் மாமியார் கொடுத்த பணத்தில் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா, அதில் ரெஸ்டாரண்ட்டு ஓனராக இருக்கக்கூடாதுன்னு நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அது எப்படியா இருந்தாலும் ஸ்ருதிக்கு வர வேண்டிய பணம் தானே. ஸ்ருதியை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால இந்த பணத்தில் உனக்கும் உரிமை இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனராக நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கூடனே ரவியும், அம்மா ஸ்ருதி தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறானா, நீங்களும் ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன்னா அதுதாம்மா எனக்கு பெருமை. அப்போ தான் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். அடுத்தவங்க கொடுத்த பணத்தில் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. இப்போ ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட பணத்தை வாங்கி அவளுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா. அதில் நான் தலையிடவும் விரும்பலை, ஓனராக இருக்கவும் நான் விரும்பலை. ஸ்ருதி அவள் விருப்பப்பட்ட வேலையை பார்த்து முன்னேறட்டும். ஆனால் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன். நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காகலாம் நான் மனசை மாற்றிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே அண்ணாமலையும், ரவி என்னதான் இருந்தாலும் நீ ஸ்ருதிக்கு கூட துணையாக இருந்தால் தானப்பா நல்லாயிருக்கும். 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கணும். இதனால் உங்கள் 2 பேர்த்துக்கு இடையிலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ரவிக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைப்பா எந்த பிரச்சனையும் வராது. ஸ்ருதி முன்னேறினா எனக்கு சந்தோஷந்தான். அப்பப்போ நான் ரெஸ்டாரண்ட்டை போய் பார்த்துப்பேன். ஆனால் ஓனராக இருக்கிற தகுதி எனக்கு இல்லை இப்போதைக்கு. அந்த வேலையவும் இங்கே ஸ்ருதியே பார்த்துக்கிட்டுமே. ஸ்ருதியை பற்றி தெரியும்ப்பா, ஸ்ருதி பெரிய புத்திசாலி. ஏன் அங்கே நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தா. ஆனால் ரெஸ்டாரண்ட்டை எப்படி நடத்தணும், பார்த்துக்கணும், எப்படி வேலைக்காக ஆளுங்களை வர வைக்கணும், என்னென்ன சமைச்சு கொடுக்கணும் எல்லாத்தையுமே ஸ்ருதி நல்லா புரிஞ்சுக்கிட்டு திறமையாக இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்திருக்கானா, அது எனக்காகவாகவே இருந்தாலும் ஸ்ருதிக்கு திறமை இருக்க போய் தானே. ஸ்ருதியே பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிட்டோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தன்னுடைய ரூமுக்கு போக, உடனே ஸ்ருதியும், பார்த்தீங்களா என்ன பெருமையாக பேசிட்டு ரவி பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான்.
அவன் ஓனரா வரமாட்டான். ஆனா சீக்கிரமா ரவியோட மனச நான் மாத்துவேன். அந்த அ க நான் ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியே வந்து ஓனரா இருக்க நான் வைப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத பார்க்குற இங்க ரோகிணி நினைக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு பார்லர் இருந்தது. அந்த பார்லருக்கு நான் ஓனரா இருந்தப்ப, என்னை எல்லாரும் இந்த வீட்ல பெருமையா பேசுனாங்க. விஜயா அத்த என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. இப்ப என்னடான்னா ஸ்ருதிய பாராட்டி பேசுறாங்க. என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தன்னுடைய ரூமுக்கு போறாங்க. உடனே அண்ணாமலையும் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல உள்ள ஒவ்வொரு மருமகளாலயும் நம்ம பசங்க எல்லாரும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அதனால ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நாளைக்கு இருக்கிறதுனால, அங்க சம்மந்தி எல்லாம் வருவாங்க. தேவையில்லாம பேசி எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம். நல்லபடியா இப்போதைக்கு ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ட ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ருதிய புரிஞ்சுக்கிட்டு, இங்க நம்ம பையன் அ வந்து ரவியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா ஓனரா போவான் அப்படின்னு சொல்லி, இங்க அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே சந்தோஷமா பூவெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வந்து ரவிக்காக ஸ்ருதி ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க டெக்கரேஷன் ஆர்டர ரொம்ப நல்லபடியா செய்யணும். ஸ்ருதி என்கிட்ட இந்த டெக்கரேஷன் ஆர்டர குடுத்துருக்காங்க. எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. இத நீங்க தான் செஞ்சு குடுக்கணும்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. இங்க இந்த ரெஸ்டாரண்ட் பெருசா இருக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்கு. இதுல ரவி ஓனரா இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஸ்ருதி ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும் அப்படின்னு மீனா அவங்க கூட வேலை பார்க்குற அந்த அக்காவையும் கூப்பிட்டு போயிட்டு, அங்க வந்து அந்த டெக்கரேஷன் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டர ரொம்ப நல்லபடியா செய்றாங்க. "பரவால்ல மீனா, இங்க வந்து உங்க வீட்ல உள்ள ஸ்ருதியே இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு என்னால நினைக்க கூட முடியல. நீ கூட ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா முன்ன மாதிரி இல்லையே மீனா, நெறைய பேர் டெக்கரேஷன் ஆர்டர் குடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆஃபீஸ் நீ ஆரம்பிச்சேன்னா, அங்க வந்து உன்ன பார்ப்பாங்கல்ல. அங்கேயே நீ டெக்கரேஷன் ஆர்டர் நெறையா வாங்கலாம்ல. அது மட்டும் இல்ல, வீட்ல இருந்து நம்ம இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேலை செய்யாம, நமக்குன்னு ஒரு இடம் இருந்தா, அங்கேயே நம்ம வந்து பூவெல்லாம் குடுக்குறது, இந்த மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் செய்றதுன்னு ஒவ்வொன்னையும் செய்யலாம்ல மீனா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க மீனாவும், "அக்கா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் நம்மளுக்கு வேணும். இப்போதைக்கு மாடியில ரூம் கட்டுறதுக்கு கூட பணத்த என்னால சேர்த்து வைக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சீதா கல்யாணத்துக்காக வெளியில கடன் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் குடுத்துட்டு, நீங்க சொன்ன மாதிரியே டெக்கரேஷன் ஆர்டருக்காகவே நம்ம தனியா ஒரு ஆஃபீஸ ஆரம்பிக்கலாம்க்கா. நீங்க சொல்ற யோசனையும் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் என்னால செய்ய முடியாதுக்கா." அப்படின்னு மீனாவும் அவங்க கூட வேலை பார்க்குற அந்த அக்காவும் பேசிட்டு இருக்கும்போது, அங்க முத்து வராரு. "மீனா, என்ன மீனா சொல்ற? உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வேணுமா?" அப்படின்னு கேட்க, "வேண்டாங்க. இப்ப பாருங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்க வேலை பார்க்குற அக்கா சொல்றாங்க, "முத்து, மீனாவோட திறமைக்கு பாரேன். மீனா வந்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போறா. நல்லா சம்பாதிக்க போறாங்க." அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான்க்கா இருக்கு. ஆனா நடக்கணுமே." அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குடனே முத்துவும், "உன் திறமைக்கு எல்லாமே நடக்கும் மீனா. உன்ன நம்பி பலகுரல் இவ்ளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர குடுத்துருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ரவி தான் புரிஞ்சுக்காம இங்க வரமாட்டேன்னு சொல்றான். அவனே சம்பாதிச்சு புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். ஆனா பரவால்ல, பலகுரல் இங்க ரவி மேல உள்ள பாசத்திலயும், அக்கறையிலயும் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ட ஆரம்பிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மீனா, முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க சீதா வீட்ல உள்ள எல்லாருமே, இங்க சந்திரா, சத்யான்னு எல்லாரையும் கூப்பிட்டு அங்க கோயிலுக்கு கிளம்பி போன இடத்துல, இங்க வந்து அருண் நினைக்கிறாரு. அந்த மீனா தன்னுடைய வீட்டுக்காரர் முத்துவ விட்டு குடுக்காம இருக்க, முத்து பணம் குடுத்த மாதிரி அந்த சந்திரா கிட்ட வந்து பணத்தெல்லாம் குடுக்குறாங்க. ஆ இங்க சந்திராவும் என் மாப்பிள குடுத்த பணமான்னு அவ்ளோ சந்தோஷமா அந்த பணத்த வாங்குறாங்களே! இந்த முத்து வீட்டுக்கு வரலனாலும், அவன் செய்றதெல்லாம் செஞ்சு எல்லாரோட மனசையும் மாத்திட்டுருக்கான். நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் அந்த முத்து இப்படிலாம் செய்றான். ஆனா மீனா குடும்பத்தையும், அந்த முத்துவையும் பிரிக்கணும்னு நெனச்சா, இவங்க எல்லாரும் இவ்ளோ ஒத்துமையா இருக்கிறாங்க. இதுல இந்த முத்துவ வந்து சீதாவே விட்டுக் குடுக்க மாட்டேங்கிறா. இவங்களுக்குன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு, நான் நல்ல பேர் வாங்கணும்னு சீதா வீட்ல உள்ள எல்லாரையுமே நான் இங்க கூப்ட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்துட்ருக்கேன். ஆனா முத்து குடுக்குற பணம் தான் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. முத்துவ விட மீனா குடும்பத்த நான் தான் நல்லா பார்த்துக்கிறேன்னு, மீனாவோட அம்மா, சத்யான்னு எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும். முத்துவ கொஞ்சம் கூட மதிக்கவும் கூடாது, பாராட்டி பேசவும் கூடாது, முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கவும் கூடாது அப்படின்னு நான் ஒவ்வொன்னா செஞ்சுட்ருக்கேன். ஆனா என்னோட அருமை இந்த வீட்ல இருக்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த முத்துவ மட்டும் தான் பாராட்டி பேசுறாங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்த குடும்பத்துக்கு நீ இதெல்லாம் செய்றல்ல, சீதாவுக்காக மட்டும் தான் நான் பொறுமையா இருக்கேனே தவிர்த்து, ஆனா இந்த முத்துவ என்னைக்கும் நான் சும்மா விட மாட்டேன்.
எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கல்யாண மண்டபத்திலேயே வந்து பிரச்சனை செஞ்ச அந்த முத்துவை எல்லாரும் எவ்வளோ நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் நான் சீதா குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், உதவியெல்லாம் செய்கிறேன். இந்த சத்யாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தது, சீதாவோட அம்மாவுக்குன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு பணம் கொடுக்கறது, ஏன் நாங்கள் வெளியில் போகும்போது கூட அவங்க குடும்பத்தையும் கூட கூப்பிட்டு போகிறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சாலும் என்னை விட அந்த முத்துவை தான் பாராட்டுறாங்க அப்படின்னு அருண் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. என்னதான் ஸ்ருதி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற சந்தோஷத்தில் இருந்தாலும் ரவி நமக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. நம்ம ரெஸ்டாரண்ட்டை பார்க்க கூட ரவி வரலையே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு இங்கே வந்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ரவிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரவியும் முத்துவும் ரவியும் வரும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் தம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. என்ன மீனான்னு கேட்கும்போது, இல்லைங்க, ரவி செய்கிறதும் தப்பு தானே. ஸ்ருதி ஆசாசையாக ரவிக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது இங்கே ரவி கொஞ்சம் உதவி செய்யணுமா வேண்டாமா ஸ்ருதிக்கு? இதெல்லாம் நினச்சி ஸ்ருதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. யாருடைய பணமாக இருந்தால் என்னங்க, இங்கே ஸ்ருதியோட அம்மா அவங்களுக்காக கொடுத்த பணம் தானே. ஆனால் அந்த பணத்தை தனக்குன்னு அவங்க வந்து பயன்படுத்தலையே. இங்கே ரவி நல்லா இருக்கணும், பெரிய ஆள் ஆகணும், முன்னேறணும், சம்பாதிக்கணும். புதுசாக ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஓனராக இருக்கணும்னு ஸ்ருதி ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. நானும் சம்பாதிச்ச பணத்தை எனக்குன்னு நான் பயன்படுத்தலை. நீங்கள் 2 காரோட ஓனராக இருக்கணும், அதன் மூலமாக நமக்கு வருமானம் வரணும்னு நான் நினச்சது தப்பாங்க? இல்லைல்ல. அப்போ ஸ்ருதி நினச்சதும் தப்பு இல்லை தானேங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, இது ஒன்றும் ஸ்ருதியோட சம்பாதிச்ச பணம் இல்லையே, அவங்க அம்மா கொடுத்த பணம்ல. அதான் ரவி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதில் நாம் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, நாம் ரவிக்கிட்ட பேசுவோங்க, ஸ்ருதிக்காக பேசினா நல்லா இருக்கும்லன்னு சொல்கிறாங்க. அதனால் ரவிக்கிட்ட முத்துவும் மீனாவும் போய் பேசுகிறாங்க. உடனே ரவியும், என்ன முத்து நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, மீனா அன்னைக்கு தான் என் நிலமை தெரியாது. ஆனால் நான் கொஞ்ச நாளாக நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு அங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதன் மூலமாக எனக்கு நிறைய வந்து அனுபவம் கிடைக்கும். நான் ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்போது என்னால் ஓனராக இருக்க முடியும். ஆனால் இப்போ எதுவும் தெரியாமல் நான் எதுக்கு ஓனர் ஆகணும்? அதுவும் நான் சம்பாதிச்ச பணத்துலையா ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா? இல்லையே, நாங்கள் பெருசாக எந்த பணமும் சேர்த்து வைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு முன்னேறணும்னு நினச்சா, இப்படி அவங்க அம்மா கொடுத்த பணத்தில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததில் எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. மற்றபடி ஸ்ருதி பிஸ்னஸ் ஆரம்பித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே மீனா ரவிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் போகலை, உதவி செய்யலை ஸ்ருதிக்கு. ஆனாலும் நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கையில் உங்களுக்காக தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும்னு ஸ்ருதி ஆசைப்படுறாங்க. அவங்கள விரும்பி உண்மையாகவே நல்லா பார்த்துக்கணுன்னு கல்யாணம் பண்ண நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அவங்கள புரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லதில்லை. அதனால் உங்களுக்கு இடையில பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆகணும். அதுக்கு கொஞ்சமாவது உங்கள் மனசை மாற்றிக்கோங்க. ஸ்ருதிக்காக நாங்கள் பேசுகிறோம், யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க ரவி அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு போக, ரவி யோசிக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் எப்படியாவது கொஞ்சமாவது பணத்தை சேர்த்து வச்சுட்டு இங்கே வந்து ஸ்ருதியோட அம்மா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனராகவே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ரவி. ஏற்கனவே ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு யாரும் இங்கே என் அண்ணாமலை அப்பாவை மதிக்கவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட அவங்கள மாதிரி பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, பணம் இல்லைன்னு கொஞ்சம் கூட மதிக்காமல் ஏளனமாக பேசுவாங்க. அவங்க பணத்தால் இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்த ஸ்ருதிக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நான் இப்படி இருந்தால் தான் என் அப்பாவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அவங்க கொடுத்த பணத்தில் நான் வந்து ஓனர் ஆனேன்னா என்னை அவங்களே மதிக்காமல் ஏளனமாக பேசுவாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டு உன் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு ஸ்ருதியோட அப்பா கேள்வி கேட்பாரு. இதெல்லாம் என் அப்பா அம்மான்னு கேட்டு அவமானப்பட்டு நிற்கிறத விட நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு ரவி யோசிக்கிறாரு. இங்கே ரோகிணி தன்னுடைய வேலைக்காக வெளியில் கிளம்புறாங்க. அந்த சமயம் வித்யா ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி நீ எங்கே இருக்கன்னு கேட்க, என்ன வித்யா இங்கே கிறிஷ் வந்து நல்லா இருக்காளான்னு கேட்கும்போது, கிறிஷ் நல்லா தான் இருக்கான், நீயும் ரொம்ப நல்லா தான் இருக்க, ஆனால் முருகன் இன்னைக்கு என்னை பார்க்குறேன்னு வர சொல்லியிருக்காரு. இங்கே வந்தாருன்னா அப்போ கிறிஷை பார்த்துட்டு கேள்வி கேட்டு நானும் உன்னை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாயிரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ தான் கிறிஷோட அம்மானு முத்து மீனாக தெரிய வந்துடும். நீ அதுக்குள்ளே கிறிஷை வேற எங்கேயாவது கூப்பிட்டு போய் தங்க வச்சேன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, என்ன வித்யா
வித்யா உடனே இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நாள் கிறிஷ் இங்கே இருக்கட்டும், அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவாக எடுத்து கிறிஷை இங்கேருந்து கூப்பிட்டு போனேன். எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து முருகன் ஊர்லேருந்து வந்திருக்காரு, என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கிறிஷ் இங்கே இருந்தால் எனக்கு தான் பிரச்சனை வரும். ரோகிணி, நான் சொல்கிறது உனக்கு புரியும்ல? என் வாழ்க்கையும் நான் பார்க்கணும்ல? உனக்கு உதவி செய்ய நீ கிறிஷை கூப்பிட்டு வந்தப்ப நானும் ஒத்துக்கிட்டேன் கிறிஷ் இங்கே இருக்கட்டும்னு. ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ உன் பையனை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும். நீ சீக்கிரமாக இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வித்யா. ரோகிணிக்கு முதல்ல என்ன செய்யன்னு தெரியல. அப்புறம் ரோகிணி யோசிக்கிறாங்க, நாம தான் கிறிஷை வேறு ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அங்கேயே தங்கி கிறிஷ் படிக்கட்டும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம்ல. அங்கே பணம் கொஞ்சம் நிறையா தான் கொடுக்கணும். ஆனாலும் பணத்தை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அங்கே மனோஜ்கிட்ட எடுத்த பணம் நம்மக்கிட்ட இருக்குது. மனோஜோட கடையில் எடுத்த பணம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பணத்தை வச்சு கிறிஷை முதல்ல அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டோம்னா அப்புறம் கிறிஷை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். கிறிஷை யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களா, கிறிஷை பார்த்துருவாங்களான்னு யோசிக்கவே வேண்டாம். இந்த முத்து மீனாவுக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் இங்கே வேற என் ஃப்ரெண்டு வித்யா வேற வந்து கிறிஷை கூப்பிட்டு போக சொல்கிறா. அதனால் இன்றைக்கே கிறிஷை பேசாமல் கூப்பிட்டு போய் நம்ம நினச்ச மாதிரி அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் பார்லருக்கு கிளம்புன ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வித்யாவும், வா ரோகிணி, நல்ல வேலை நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருகன் இங்கே வந்துடுவார். நீ வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ மட்டும் இன்றைக்கி வராமல் இருந்திருந்தா அவ்வளவுதான், பிரச்சனை பெருசாயிரும். முருகனும் வேற என்ன தப்பாக நினைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நானே வந்து முருகன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு எனக்காக நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு அவர் என்னை உண்மையாகவே விரும்புறதுனால இப்படிலாம் நினைக்கிறாரு. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாங்க ரோகிணி. இல்லை, உனக்கும் தான் நீ மனோஜை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச. ஆனால் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ நிறைய பொய் சொன்னல. அப்படிலாம் நான் யாரையும் ஏமாற்றணும், பொய் சொல்லி இந்த வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நான் நினைக்கல. உன்னை பற்றி தெரிஞ்சா என்னையும் தானே தப்பாக புரிஞ்சுப்பாரு முருகன். அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, போதும் வித்யா, நல்லாவே பேசுகிற. அந்த மீனாவுக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதையை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற பத்தியா? நான் இன்னைக்கு கிறிஷை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறேன், அதுக்குன்னு என்னை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. அம்மா, உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறீங்களா? மீனா அத்தை, முத்து மாமா, அண்ணாமலை தாத்தான்னு எல்லாரையும் நான் பார்க்க போகிறேனா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, உன்னை வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அப்போ நான் எங்கே தங்குவேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி, உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன கேள்வி கேட்டுட்ருக்க? முதல்ல உன் துணியெல்லாம் எடு, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையில் கிறிஷோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன் கிறிஷை கூப்பிட்டுட்டுன்னு சொல்ல, இப்பயும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. உன் பையன் ரொம்ப பாவம். கிறிஷ் வந்து யாராவது கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் நீ என்னடானா தனியாக அவனை தங்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ரோகிணின்னு சொல்ல, அதான் நீ சொல்லிட்டிய வித்யா, உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம், இன்னும் கிறிஷை இங்கே தங்க வைக்க முடியாதுன்னு. அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம், என் பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ரோகிணி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேருந்து கிளம்புன கிறிஷ் அழுதுகிட்டே ரோகிணிக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அம்மா, நான் எங்கேம்மா தங்க போகிறேன்? பாட்டியை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நானும் பாட்டியும் ஒரே வீட்டில் இருக்க போகிறோமாம்மா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் நிற்கிறாங்க. கிறிஷ், இனி நீ தான் வந்து என் பையனான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு அப்படி சொல்லணும்? என் அம்மா இவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனி நீ இங்கே தான் தங்கி இங்கே தான் நீ வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கவும் போகிறேன்னு சொல்ல, எனது தனியாக இங்கே தங்கணுமா? அதெல்லாம் முடியாது அம்மா, வேண்டான்னு சொல்லுங்கம்மா, உங்கள் பேச்சை நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனால் இங்கே மட்டும் என்னை தங்க வைக்காதீங்கம்மா, என்னால் இப்படி தனியாக இருக்க முடியாது, நான் பாட்டி கூடயே இருந்துக்கிறேன், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு தனியாக தங்க முடியாதுன்னு கிறிஷ் ரொம்பவே அழுகிறான். இதை பார்த்த மகேஸ்வரியும் ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் கிறிஷ் ரொம்ப சின்ன பையன், எதுக்காக நீ உன் வாழ்க்கைக்காக கிறிஷை இவ்வளோ கஷ்டப்படுத்துறியோ தெரியல. பேசாமல் கிறிஷை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வித்யா சொன்ன மாதிரி உண்மையை சொல்லிட வேண்டியதானே? கிறிஷ் அழுகிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்க முடியலடி ரோகிணி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும் உனக்கு என்ன தெரியும்? அதனால் இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கிறிஷை இங்கே சேர்த்து விட்டுட்டு நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு கிறிஷ் அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கே புது ஸ்கூலில் கிறிஷை சேர்த்து விட்டுட்டு ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் கிறிஷ் ரோகிணியை பார்த்து பார்த்து ரொம்பவே மனசு வேதனையோடு அழுதுட்டு நிற்கிறான். என் பாட்டி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, என் அம்மாவும் அவங்க வீட்டில் என்னை தங்க வைக்காமல் இங்கே கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கிறிஷ் ரொம்பவே அழுதுட்ருக்கான்.
ஆனால் ரோகிணி எதையும் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்த ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ இனி கிரிஷ் வந்து எங்கே இருக்கான், என்ன ஏதுன்ற உண்மையை முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே கிரிஷை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டேன். என் பையன் நல்லபடியாக படித்து முன்னேறணும். ஆனால் கிரிஷோட வாழ்க்கையில் முத்துவும் மீனாவும் என்றைக்கும் தலையிடக்கூடாதுன்றதுக்காக தான் நானே இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். எப்படியோ இங்கே கிரிஷை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து நான் சேர்த்துட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த சமயம் இங்கே வீட்டுக்கு வந்த மீனா சொல்கிறாங்க, இங்கே ஸ்ருதிக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும். அவங்க இங்கே வந்து சீதாவுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு சொன்னேன்லங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மீனா, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஸ்ருதிக்கு நீ நினச்ச மாதிரி என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். என்ன அவங்கள மாதிரி பெருசாக நகை வாங்க முடியலனாலும் நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் மீனா அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. எப்படி தான் அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் நிறையா பணம் இருக்கோ தெரியல. என் கடையில் அந்த ராணி எனக்கு பிரச்சனையாக வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது தான். ஆனால் என்ன செய்ய அப்படின்னு ரோகிணி யோசிக்க, அங்கே வந்து ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா, நீங்கள் மட்டும் எனக்கு எப்பயுமே துணையாக இல்லைனா நான்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவெடுத்துருக்கவே மாட்டேன் தெரியுமா. நாளைக்கு என் ரெஸ்டாரண்ட்டை நான் திறக்க போகிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லும்போது, உங்கள் அம்மா அப்பாலாம் வருவாங்கள்ல, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்களான்னு கேட்கும்போது, எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன், வரவங்க வரட்டும். ஆனால் நீங்களும் முத்துவும் முன்னாடி நின்று வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன பலகுரலே நாங்கள் வராமல் இருப்போமா? அதுலேயும் டெக்கரேஷன் ஆர்டரை மீனாக்கு வேற கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் வராமல் இருப்போமா? நீங்கள் கேட்ட மாதிரியே டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சுருக்கேன் ஸ்ருதின்னு சொல்லும்போது, அதான் நான் சொன்னேனே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைன்னு. அதனால் உங்கள் திறமை எனக்கு தெரிஞ்சு தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை உங்ககிட்ட கொடுத்த மீனா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பணும்ல, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, என்னம்மா நின்று பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், அத்தை கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு பூவெல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம் அத்தை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மீனாவும் அங்கே எல்லா இடத்துக்கும் பூ கொடுக்கணும், அம்மாவும் நம்மளுக்கு நிறைய வேலையெல்லாம் சொல்லிட்டு தான் சீதா கூட கோயிலுக்கெல்லாம் கிளம்பி போயிருக்காங்க, அந்த வேலையும் முடிக்கணும் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க கூட போகாமல் அங்கேருந்து வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே ஸ்ருதி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக அங்கே கிளம்புறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஏற்கனவே சுதா, வாசுதேவன் எல்லாருமே இங்கே வந்து தன்னுடைய பொண்ணு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறதுனால அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது, அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே போக, சுதா ரொம்ப சந்தோஷமாக, வாங்க சம்மந்தி, என்ன ரொம்ப நேரம் கழிச்சு வரீங்க, நீங்கள்லாம் முன்னாடியே வந்திருக்க வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே இங்கே வாசுதேவன் சொல்கிறாரு, என் பொண்ணு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் ஆச்சே, எப்படி இவங்களால வர முடியும், மாப்பிள்ளையும் இதை பெருசாக எடுத்துக்கல, இவங்க மட்டும் என்ன சந்தோஷமாக வந்திருக்க போகிறாங்க, நாம் கொடுத்த பணத்தால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கா ஸ்ருதி, இவங்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி செஞ்சு என் பொண்ணு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தா முன்னாடி வந்து நிற்பாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா சுதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க ஸ்ருதியோட அம்மாவை. உடனே இங்கே விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா உன் சம்மந்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு, இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு இங்கே ஸ்ருதியோட அப்பா வந்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, அவராக பணம் கொடுத்து ஸ்ருதி இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுனால முன்னாடியே வந்து நிற்கிறாங்க, எங்களுக்கு இதில் உரிமை இருக்குன்னு, இதனால தான் ரவி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனர் ஆக மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். ரவி எடுத்த முடிவு ரொம்ப சரிதான்னு எனக்கு இவங்கள பார்த்ததுக்கப்புறமா தான் தோணுது விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது அமைதியாக தலை குனிஞ்சிக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க விஜயா. முத்துவும் மீனாவும் அங்கே ஸ்ருதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க உடனே வாசுதேவன் சொல்கிறாரு, என்ன சுதா இதெல்லாம், முத்து மீனா 2 பேரும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, நாம் செஞ்ச உதவியால் தான் நம்ம பொண்ணு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறதுக்காக நம்ம எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம பொண்ணு ஸ்ருதி நம்மளையே கண்டுக்க மாட்டேங்கிறா, மீனா முத்துவை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறா. முதல்ல இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு உன் பொண்ணு ஸ்ருதி கிட்ட சொல்லி வை, இவங்களால தான் ஸ்ருதி அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு தோணுது. அதை அந்த முத்துவால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன், ஆனால் ஸ்ருதி இதெல்லாம் ஏன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளோ தெரியலன்னு சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம எதுவும் பேச வேண்டாம், நம்ம அப்புறமா ஸ்ருதிக்கிட்ட இதை பற்றி பேசிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சுதா சொல்கிறாங்க. அங்கே நிறைய பேர் வராங்க ஸ்ருதியோட புது ரெஸ்டாரண்ட்டுக்காக, புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நிறைய கஸ்டமரும் அங்கே சாப்பிட வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து
விஜயா நினைக்கிறாங்க, எப்படியும் நான் தான் மாமியாருன்ற ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்க, ஸ்ருதி என்ன தான் கூப்பிட்டு கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை திறக்க வைப்பா. அப்புறம் எனக்கு எவ்வளோ மதிப்பாக இருக்கும். நான் வந்து என் மருமக பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு எல்லார்கிட்டேயும் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கும் பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து ரோகிணி, மனோஜ்னு எல்லாரும் வந்து நிற்க, உடனே முத்து, மீனா, அண்ணாமலைன்னு 3 பேரையுமே முன்னாடி கூப்பிடுறாங்க ஸ்ருதி. உடனே விஜயாவும் நானும் வரமான்னு சொல்ல, இல்லை ஆண்டி, நீங்கள் மனோஜ் கூடயே நில்லுங்க. நீங்கள் எப்பயும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ரோகிணி இப்போ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இவங்க தான். இவங்க 3 பேரும் முன்னாடி வந்து நின்று இந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் நான் பெருசாக உங்களை முன்னாடி கூப்பிடலை. முத்து, மீனா, அண்ணாமலை மாமா, நீங்கள் 3 பேருமே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க. நான் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு 3 பேர்கிட்டையும் இந்த பொறுப்பை கொடுக்க, உடனே மீனா சொல்கிறாங்க, வேண்டாம் ஸ்ருதி, மாமா இருக்கும்போது நான் எதுக்கு இங்கே நிற்கணும்? மாமா நீங்களே ஆரம்பித்து வைங்கன்னு சொல்ல, இல்லைம்மா, ஸ்ருதியோட பிஸ்னஸ் இது. ஸ்ருதி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது ஸ்ருதி ஆசைப்பட்டது தான் நடக்கணும். நம்ம 3 பேரும் சேர்ந்தே இந்த ரெஸ்டாரண்ட்டை திறப்போமே அப்படின்னு சொல்லி நல்லபடியாக ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவும் நடக்குது. இதை பார்த்த சுதாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பணம் கொடுத்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வச்சது நான். ஆனால் என் பொண்ணு என்னையும் என் வீட்டுக்காரரையும் கண்டுக்காம இந்த அண்ணாமலை, முத்து, மீனான்னு இவங்களுக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாளே அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சுதா வாசுதேவன் நினைக்கிறாங்க. எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் விஜயாவுக்கு இந்த ஸ்ருதி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அது சம்மந்தி முன்னாடி என்ன முன்னாடி கூப்பிட்டு இதெல்லாம் செய்ய வச்சுருந்தா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். இப்படி செஞ்சிட்டாலே இந்த ஸ்ருதிக்காக ரவிக்கிட்ட எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் அந்த மீனா, முத்து தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டாலே, நாம் அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு கோவத்தோடையே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு இங்கே ஸ்ருதி வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு தரதா சொன்ன பணத்தை விட இன்னும் அதிகமாக கூட கொடுக்கலாம் போல். அவ்வளோ திறமை இருக்குது. இன்றைக்கி வந்தவங்க எல்லாரும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா, உங்கள் திறமைக்காக இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் தேடி வரப்போகுது மீனா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே மனோஜ் கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி மனோஜோட கடையிலேருந்து அவங்க என்னென்ன பொருள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணும்னு சொன்னாங்களோ அது எல்லாமே இங்கே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் கேட்ட எல்லா பொருளையும் என் கடையிலேருந்து வர வச்சுட்டேன். நீங்கள் அதுக்கான பணத்தை கொடுத்தா போதும். அண்ணாமலை மாமாக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேச, சரி ரோகிணி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு நல்லா சமைச்ச சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட வச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் இங்கே மீனா பார்க்குறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற கிச்சனில் போய் மீனா பார்க்குறாங்க. அவங்க சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இப்படி செய்யக்கூடாது, நான் சொல்லித்தர மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கே அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா சமைச்ச சாப்பாடை அங்கே கஸ்டமர்கிட்ட ஸ்ருதி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப பெருமையாக, இப்படி ஒரு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, நல்ல விதவிதமாக நீங்கள் சமைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இதை சமைச்சது யாருங்க, ரொம்ப நல்லா இருக்குதே, நாங்கள் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு பேசும்போது ஸ்ருதிக்கு அப்போ மீனாவோட அருமை பெருமை தெரிய வருது. மீனா வீட்டில் தான் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் ஏன் ரெஸ்டாரண்ட்டில் மீனா கிச்சனில் சமைச்சதே இந்த சாப்பாடை தான். ஆனால் அதை சாப்பிட்ட உடனே வந்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசுகிறாங்க. பேசாமல் மீனாவை ஏன் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறதுக்காக வர சொல்லக்கூடாது? அவங்க சமைக்கலனாலும் இங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே போதுமே, நிறைய கஸ்டமர் தேடி வருவாங்க போல். மீனா கிட்ட இவ்வளோ திறமை இருக்கும்போது, அவங்க பூ கொடுக்கறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு இவ்வளோ திறமை இருக்கும்போது, என் ரெஸ்டாரண்ட்லேயும் மீனா என் கூட இருந்தால் கண்டிப்பாக என்னால் இன்னும் நல்லா முன்னேற முடியும். நான் ரவியை எதிர்பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்தாலும் மீனா எனக்கு துணையாக இருந்தால், ரவி மட்டும் இல்லை, வேறு யாருமே எனக்கு இந்த பிஸ்னஸில் உதவி செய்ய வேண்டான்னு, நான் நல்லா முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி ஒரு முடிவெடுக்கிறாங்க. மீனா கிட்ட பேசி எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க சமைக்கலனாலும்
எப்படி சமைக்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவாவது மீனா வரட்டும். அதனால் நல்ல வருமானம் வரும். மீனாவுக்கும் அதன் அதன் மூலமாக நிறைய சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க, இங்கே மீனா சமைக்கிற சாப்பாடுக்காகவே நிறைய கஸ்டமர் அங்கே தேடி வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா ஸ்ருதி இவங்க தான் சமைச்சாங்க அப்படின்னு சொன்னதால் எல்லாரும் மீனாவை பாராட்டி பேச உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன பலகுரலே, இன்றைக்கி தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்க, வந்த எல்லாரும் மீனாவை பாராட்டுற மாதிரி செஞ்சிட்டிங்களேன்னு சொல்ல, முத்து நமக்கே இப்போ தான் மீனாவோட அருமை தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கோம் பாருங்கள். வீட்டில் சமைக்கிற மீனாவை யாராவது பெருசாக பாராட்டியிருக்கோமா, இல்லை புகழ்ந்து பேசியிருக்கோமா? எப்போ பார்த்தாலும் விஜயாத்தை மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், வந்த கஸ்டமர் மீனா அங்கே சமைக்க சொன்ன சாப்பாடுக்கே இவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்கன்னா, என் ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீனாவும் எனக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக நான் நிறையா முன்னேற வாய்ப்பு இருக்குது. எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சுன்னா நான் மீனாக்கும் அந்த பணத்தை கொடுத்து மீனாவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும்ல. மீனா கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. அப்புறம் மீனா எதுக்காக வீட்டிலையே சமைச்சிட்டு இருக்கணும், அந்த சமையலை ஏன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து செய்யட்டுமே, எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்கல்ல அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல, இதை எதிர்பார்க்காத முத்து யோசிக்கிறாரு. மீனா உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்க, முடியுங்க, நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு உதவி செய்ய வர்றது எனக்கு எப்படி முடியாமல் இருக்கும், நான் எப்பயும் போல தாங்க சமைச்சு கொடுத்தேன். ஸ்ருதி நான் ஒன்றும் புதுசாலாம் சமைக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சமைக்கிற சாப்பாடு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. நீங்கள் உதவி செய்ய என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய சம்பளம் நான் கொடுப்பேன். அங்கே இங்கேன்னு போய் நீங்கள் கஷ்டப்படுறத விட என் கூட இந்த பிஸ்னஸில் நீங்களும் எனக்கு துணையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு அங்கே ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு போன மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஸ்ருதியால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் சமைச்சு கொடுப்பேன். நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கலனாலும் பணம் கொடுக்கலனாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன்னு மீனாவும் ஒத்துக்கிறாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நல்லபடியாக நடக்குது. வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, மீனா பாத்தியா, பலகுரல் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறமா உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னங்க இது, நான் என்ன பணத்துக்காகவா அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன், நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கோம், அவங்க உதவி கேட்டால் நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்ல, உன்னுடைய நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது மீனான்னு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த ஸ்ருதி இப்படி ஒரு முடிவெடுத்தது அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் பிடிக்கல. அதனால் சுதாவும் வாசுதேவனும் இங்கே ஸ்ருதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, ஏன் அந்த மீனாவால் தான் சமைச்சு கொடுக்க முடியுமா? மீனா நல்லா திட்டம் போட்டு உனக்கு நல்லா சமைச்சு கொடுத்து உன் மனசை மாற்றணும்னு நினச்சிருக்கா. ஏன் வீட்டில் அந்த முத்து மீனா இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த மீனா வந்து உனக்கு உதவி செய்கிறதா? நீ இப்போ சொல்லு, உனக்கு உதவி செய்ய இங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேரை நான் வர வைக்கிறேன். ஆனால் அந்த மீனா இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்றதுக்காக எல்லா உரிமையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது என்னுடைய ரெஸ்டாரண்ட், அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் இதில் நீங்கள் தலையிடாதீங்க. இது என்னுடைய பிஸ்னஸ், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். மீனாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மீனாவால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு எனக்கு தான் தெரியும். அதில் அவங்களுக்கும் நான் சம்பளம் கொடுக்க போகிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? மீனாவோட திறமைக்கு நான் இன்னும் எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா? ஏன்னா அவங்க நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது. அவங்க இப்போ கூட பணத்தை எதிர்பார்க்கல, சம்பளத்தை எதிர்பார்க்கல. எனக்கு உதவி செய்கிறதுக்காக நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்ததையே சொல்லி காமிச்சிட்ருக்கீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உங்களால் தான் ரவி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த அந்த 10 லட்ச ரூபா பணத்தை சீக்கிரமாகவே நான் திருப்பி கொடுத்துருவேன். அது வரைக்கும் இந்த பக்கமே வராதிங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வாசுதேவனையும் இங்கே சுதாவையும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ஸ்ருதி. மீனா ரொம்ப சந்தோஷமாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயா வந்து சொல்கிறாங்க, மீனா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. நீ பூ கொடுக்க போகிறது, சம்பாதிக்க வெளியில் போகிறதே எனக்கு பிடிக்கல. இதில் ஸ்ருதி ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டில் நீ ஒன்றும் ஸ்ருதிக்கெலாம் உதவி செய்ய வேண்டாம். அதெல்லாம் ஸ்ருதியோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. அவங்க பணம் கொடுத்து தான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கா. இதில் நீ தலையிடாத. உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? ஸ்ருதி வந்து சொன்னால் எனக்கு வேறு வேலை இருக்குது, வீட்டு வேலை பார்க்கணுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமே தவிர்த்து ஸ்ருதிக்கு உதவி செய்ய நீலாம் போக வேண்டாம். நீ எல்லாம் சம்பாதிச்சு புதுசாக என்ன செஞ்சிட போகிற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்ருதி வந்துடுறாங்க. என்னத்தை மீனாவை எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, எப்பயும் போல தான் மீனா வீட்டில் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்ல, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு ஏன் எவ்வளோ போகாமல் மீனா எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, இல்லைம்மா, இந்த மீனாவால் உன் ரெஸ்டாரண்ட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் என்னம்மா தப்பு இருக்குது? இந்த மீனாலாம் ஒரு ஆளுன்னு இவளை நம்பி உன் ரெஸ்டாரண்ட்டோட பொறுப்பை கொடுத்தனா நீ தாம்மா பிரச்சனையில் மாட்டிப்ப. இந்த மீனாவை நம்பவே நம்பாதன்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க,
மீனா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். மீனாவோட நல்ல மனசு உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. நாளையிலேருந்து நானும் மீனாவும் ரெஸ்டாரண்ட்டில் ஒண்ணா வேலை செஞ்சு நாங்க முன்னேற தான் போறோம். மீனாவுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்வேன். மீனா நல்ல மனசெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. தேவையில்லாம என் பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க. நான் தான் மீனாவ ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அதுக்காக மீனாவ தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். மீனா இந்த வீட்ல இத்தன நாள் சமைச்சு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னைக்காவது பாராட்டி பேசியிருக்கீங்களா? ஆனா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர் மீனா சமைச்சு குடுத்தத சாப்பிட்டுட்டு அவ்ளோ சந்தோஷமா, பெருமையா பாராட்டி பேசிட்டு போனாங்க. இந்த மாதிரி மீனாவுக்கு பெரிய திறமை இருக்கும்போது, உங்களுக்கு எதுக்காக மீனா சமைச்சு குடுத்துட்டு வீட்லயே இருக்கணும்? எதுக்கு அவங்க சம்பாதிக்காம இருக்கணும்? இப்ப நீங்களே அந்த டான்ஸ் கிளாஸ் மூலமா அவமானப்பட்டீங்க. அப்படி இருந்தும் அ ம நல்லா சம்பாதிக்கணும்னு வேற ஒரு வேலைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆனா மீனா மட்டும் சம்பாதிக்க கூடாது. மீனா இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்கள பத்தி பேச இந்த வீட்ல யாருக்கும் தகுதியும் இல்ல, உரிமையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனா யார் என்ன சொன்னாலும், நான் ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு உதவி செய்ய வரதான் போறேன் அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் இப்படி பேசினதுனால, அங்க பேச வந்த விஜயா அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல மீனா அவங்க சொல்ற ஒவ்வொன்னையும் நல்லா சமைச்சு குடுக்குறாங்க. வந்த கஸ்டமருக்கு மீனாவோட சமையல் ரொம்ப நல்லா பிடிக்குது. அதனால இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய கஸ்டமர் வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு காரணமே மீனா சமைச்சு குடுக்குற அந்த சாப்பாடுக்காக தான். மீனாவால ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல நல்ல வருமானம் வருது. அதனால மீனாவுக்கும் நெறைய சம்பளம் கிடைக்குது. மீனாவும் நல்ல வருமானம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன். சரியான வருமானம் இல்லாம மாடியில ரூம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸ்ருதி எனக்குன்னு ஒரு வாய்ப்ப குடுத்தாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுல எனக்கும் இப்ப நல்ல வருமானம் வருது. சீக்கிரமாவே நான் மாடியில ரூம் கட்ட போறேன். விஜயா அத்தை இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நெனச்சாங்க. ஸ்ருதி எனக்கு எப்பயுமே உதவி செஞ்சு துணையா இருக்கிறதுனால நானும் இப்ப நல்லா முன்னேறுறேன் அப்படின்னு ஸ்ருதி புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுனால மீனாவுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி மீனாவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியா முன்னேறுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க இங்க முத்து, அண்ணாமலை எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும், மீனாக்கு நெறைய வருமானம் வரதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத கோவத்துல இருக்கிறாங்க விஜயாவும், ரோகிணியும்.